ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஜாப்பனீஸ் சீரீஸான மை ஹோம் ஹீரோ எபிசோடு 5 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் எபிசோடை வந்து லைக் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம கியூச்சியும் நம்ம ஹீரோவும் வந்து அடிபட்டு இருக்கும் போது கியூச்சியோடைய பாஸ் தான் அந்த இடத்துக்கு வருவான். வந்துட்டு நீ இந்த டேன் கூட வந்து இப்போ ஏன் இன்னும் இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மருந்து கொடுக்க மாட்டானுங்க, அதேமாதிரி மயக்க மருந்தும் கொடுக்க மாட்டானுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியூச்சி உடம்புல இருக்க பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொரடா வச்சு வந்து இழுத்து அதை வந்து போட்டுட்டு அவங்க பாஸ் தான் சொல்லுவான், நீ வந்து அசோசியேஷன் பேச்சை வந்து மீறி இருக்க, அதுக்கான தண்டனைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவன் கையில் வச்சுருக்க ஸ்டாப்லர் மூலயமாவே வந்து கியூச்சி உடம்புல வந்து அடிபட்டுக்கிறதுக்கு வந்து அப்படியே வந்து தையல் போடுற மாதிரி அந்த ஸ்டாப்லரை வச்சு வந்து அடிப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோவை வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுவான். கியூச்சி வந்து அப்படியே வந்து அதிரத்தை வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே மயக்கச்சு விழுந்துருவான். கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு சின்ன செட்டப்போடு வந்து அவனை எழுந்து நிற்க வச்சு, இங்கே பாரு, நீ இந்த இதில் இருக்கிறத எல்லாத்தையும் நீ ஒழுங்கா படி, அப்படி இல்லைனா நான் உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து பயந்துக்கிட்ட எதிர்க்க சீட்டை வந்து படிக்க ஆரம்பிச்சுப்பான். என்னுடைய பேர் வந்து டென்சோ, நான் வந்து இவனுங்களை கொன்னேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கியூச்சியை வந்து கேட்குறப்போ இவனை மாடுறதுக்கு நம்மக்கிட்ட இன்னொரு எவிடன்ஸு கிடச்சிடுச்சு, இதனால் இவன் வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ்கிட்ட போக மாட்டான், அப்படியே போனாலும் இந்த எவிடன்ஸை வச்சு நம்ம அவனை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கியூச்சியோடைய பாஸ் வந்து சொல்லுவான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் தான், நீங்கள் எவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நான் அவங்க தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து நான் ஆஃபீஸில் சரக்கடிக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி மறப்பார். ஆனால் வந்து அவங்க என்கிட்ட போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம், நான் வந்து அசோசியேஷன் கூட சேர்ந்துக்கின்னு அந்த நோபிட்டாவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, அவனை வந்து இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து கண்டுபிடிக்கலன்னா அவனுங்க வந்து என்னை கொண்டுட்டு என் மேலே வந்து பழியை போட்டுருவான்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நான் தான் அவங்க கூட எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப்பாக இருப்பேன்னு சொன்னல, ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ சரி நோபிட்டா வந்து இப்போ உயிரோடு இருக்கா மாதிரி நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ ஆனால் நோபிட்டா மாதிரி யார் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவன் வந்து என்னுடைய தம்பி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். சொல்கிறப்ப வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. சாரிங்க, அது ஈரோடைய தம்பி இல்லை, ஈரோடைய மச்சான். அவன் என்ன பண்ணுவான்னா சின்ன வயசாக இருக்கும்போது வந்து ஆடிஷனுக்கு வந்து போயிட்டு வருவான். அப்படியே வந்து அவங்க சிஸ்டர் கிட்ட வந்து, அதாவது நம்ம ஹீரோடைய ஒய்ஃபு கிட்ட வந்து நான் வந்து ஆடிஷனில் வந்து கலந்துட்டு வந்திருக்கேன், இந்த முறை கண்டிப்பாக நான் வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிருக்கேன், அவங்க என்னை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் தான் உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை வந்து தர்றப்போ அதை வாங்கி அவன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறப்போ ஆமாம், உனக்காக வந்து நான் பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஓ அப்படியா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோவாக மாதம் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சொல்லும் போதே நீ வந்து அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான். அவனும் என்ன பண்ணுவான்னா அந்த லெட்டரை பிரித்து பார்த்துட்டு அட கடவுளே, நான் 3வது முறையாக நான் ஆடிஷனில் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறப்போ உடனே அவங்க அக்கா வந்து இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. போகும்போதே வந்து நான் வந்து அவசரப்பட்டு சக்ஸஸ் பார்ட்டி வந்து வச்சுட்டேன், அதுக்கு ஏகப்பட்ட காசு செலவாயிடுச்சு, நீங்கள் தான் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறப்போ என்னெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்து எனக்காக நீ இது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும் போதே வந்து அவனுக்கு வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து 20 வயசு, ஆனால் இப்போ வந்து அவனுக்கு 40 வயசாக இருக்குமே, அவனுடைய ஈகோ இன்னும் அதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அப்படியே மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ தான் வந்து நீ வந்து அந்த டாபுட்டாவை வந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு கிளம்பி போயிடுவான். அப்போ தான் வந்து அவங்களுடைய பொண்ணு வீட்டில் போயிட்டு அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடடா மணி 2 மணி ஆயிடுச்சு, டாபுட்டா நேரம் வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து டாபுட்டாவை வந்து போய் மீட் பண்ணுவாங்க. டாபுட்டா தான் அவனுடைய தம்பியுடைய பேர். அவனை வந்து மீட் பண்ணுற நேரத்தில் அவனும் வந்து என்ன பண்ணுவான்னா எனக்கு தேவையான கேமரா எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதோ மாதிரி இந்த விக்கு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சொல்லும் போதே வந்து சரி கடைசியாக வந்து உங்கள் ஹஸ்பண்ட் எழுதின இப்போ இதுக்கு வந்து நடிக்கிறதுக்கு என்ன ஒரு வழியாக கூப்பிட்டுட்டானே அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை இது வந்து ஒரு சின்ன ஆக்டர் வந்து வர வேண்டியது, அந்த கேபிள் நீ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இவங்க சொல்லுவாங்க. சரி நீங்கள் ஏன் இந்த இது வந்து ட்ரோன் கேமரா வச்சு எடுக்காமல் எதுக்கு வந்து டேஷ் கேமரா கார் டேஷ் கேமரா வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ இதில் வந்து அந்தளவுக்கு கிளியராக இருக்குமே அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதை நினச்சி பார்ப்பாங்க. என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோபட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை, அவனை வந்து எப்படி நான் கூப்பிடணுங்கிறது வந்து எனக்கு தெரியாது, ஆனால் நீ தான் வந்து இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொன்னதில் அவங்க நினச்சி பார்ப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி முதல்ல வந்து டேஷ் கேமரா வச்சு ஒரு ஷாட்டை வந்து எடுத்துகிட்டு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ட்ரோன் கேமரா வச்சு ஆசைப்படி ஒரு ஷாட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒத்துக்கிற போது இவன் என்ன சொல்லுவானா நீ வந்து இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து
கேட்பான். உடனே வந்து அவங்க வந்து 19 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நினச்சி பார்ப்பாங்க. ஹீரோடைய ஒய்ஃப் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசுறதுக்கு நம்ம ஹீரோவை இட்டுட்டு போகும்போது அந்த இடத்துல வந்து சின்ன பிரச்சனையாகி நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா அம்மா அடிச்சிருவாங்க. அதில் வந்து ரத்தம் ஒழிக்கிட்டே வந்து நீ வந்து என் கூட கடைசி வரையில் இருப்பியா, என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதை வந்து அவங்க நினச்சி பார்த்துட்டு எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 19 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா, எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கார், இதில் நடுப்புற ஹாப்பினஸை பற்றி நான் இதுக்கு வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்கிறப்போ சரி இப்போ வந்து இந்த ஒரு நிமிஷம் வீடியோவுக்கு எனக்கு வந்து நீங்கள் 20,000 தரணும் அப்படின்னு சொல்கிறப்போ 20,000மா, ஒரு நிமிஷம் வீடியோவுக்கு 20,000மா, நீ வந்து சின்ன வயசாக இருக்கும் போது உனக்கு வந்து நாங்கள் காசு நிறைய கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வந்து வட்டி மேலே வட்டி போட்டு கண்டிப்பாக வந்து 20,000 வந்திருக்கும், இதுதான் சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்போ உடனே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரில் இருந்த லேடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுவான். இப்போ வந்து நான் வந்து அவனுடைய மெயில் ஐடியை வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து அவனுடைய ஃபேஸ்புக் ஐடியை வந்து எனக்கு பாஸ்வேர்டு தெரியல எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறப்போ உடனே வந்து நம்ம ஹீரோ வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றுட்டுருப்பான். உடனே அந்த லேடி வந்து அவனுடைய பேக் கிட்ட வரும்போது அவன் வந்து ஏற்கனவே மெசேஜ் பண்ணியிருப்பான், நீ வந்து இதை எடுத்துகிட்டு வந்து என்னுடைய பேக்கில் வந்து வச்சுட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பாரில் இருக்க அந்த லேடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பேக்கில் வந்து அந்த ஃபோனை வந்து வச்சுட்டு போயிடுவான். அந்த ஃபோனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வில்லன் குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ பாத்ரூமில் உட்காந்து ஃபேஸ்புக் ஐடியோடைய பாஸ்வேர்டை மாற்றத்துக்கு வந்து ட்ரை பண்ணால் ஆனால் ஓடிபி வந்து அவனுடைய ஃபோனுக்கு தானே வந்து போகும். நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட்லேயே வந்து அந்த ஃபோனை வந்து உடச்சி தூக்கி போட்டிருப்பான். அதனால் வந்து அவன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பெட்டு வளர்த்தானா, அந்த பெட்டுடைய நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து உடனே வந்து அவங்க பொண்ணுக்கும் அந்த பாரில் வேலை செஞ்ச லேடிக்கும் வந்து ஃபோன் போட்டு வந்து அதை கேட்குறப்போ உடனே வந்து அவங்க யாரும் வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறப்போ உடனே ஆர்கனைசேஷன்லேருந்து ஒருத்தவன் ஃபோன் போட்டு இன்னும் எவ்வளோ நேரம் தான் பாத்ரூமில் இருக்க, வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடி வந்து எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ சரி என்னை வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு வீட்டில் வந்து விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ உன்னை வந்து விடுறதுக்கு நான் யார் அப்படின்னு சொல்கிறப்போ நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் வந்து கொடுத்துருக்க, நான் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு பதிலாக உன்னுடைய வண்டியிலேயே வந்து வந்தால் இன்னும் வந்து உட்காம் எந்த அலைச்சல் இருக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்போ உடனே வந்து சரி வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன உனக்கு டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஆர்கனைசேஷன் ஆளுன்னு கேட்குறப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ அப்படியே ஜஸ்ட் பேசிக்கிட்டே வந்து போயிட்டு இருப்பாங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷனில் வந்து எல்லாருக்கும் வந்து செப்பரேட்டாக வண்டி தருவாங்களா அப்படின்னு சொல்கிறப்போ இல்லை நாங்கள் ஒரே வண்டி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சொல்லுவான். சொல்லிக்கிட்டே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப ஜெல் ஆகிடுவாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் என்ன பெட்டு வளர்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நாங்கள் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்போம், அதனால் நாங்கள் பெட்டெல்லாம் வளர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ வந்து நோபிட்டா வளர்த்தானா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சொல்லும்போது வந்து உடனே அவன் வந்து இடத்துக்கு வந்து விட்டுட்டு வந்து அவன் வந்து கிளம்பி போவான். கிளம்பி போகும்போது உன் கையில் ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போவான். இவனை நம்ம ஹீரோ வந்து ஃபோன் எடுத்து வந்து காட்டிட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரில் வந்து பார்த்தா அந்த லேடி கிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பாருடைய அட்ரஸை வந்து வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போவான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக வந்து டேபிளை தட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு பக்கத்தில் போய் உட்காரும் போது இந்த இடத்துல வந்து உட்காரத்துனால உங்களுக்கு என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். அதுக்கு வந்து அவர் எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு வந்து ரொம்ப அலைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாள். சொல்லும் போதே நான் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து ஏகப்பட்ட பணம் வரத்தெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோபிட்டாவுடைய அப்பா கிட்ட தான் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பான். நோபிட்டாவுடைய அப்பா தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனுடைய ஹெட் மாதிரி, அவன் தான் வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து உடனே வந்து நோபிட்டாவுடைய அப்பா தான் வந்து கேட்பான், உங்கள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒருத்தவனை வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இதை என்ன பண்ணுறது சின்ன விஷயமா இருந்தால் விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்கிறப்போ அப்படி இல்லை, எனக்கு இருந்தது ஒரே பையன், அவனையும் வந்து யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்கன்னா இந்த பூமியில் நான் வாழறதுக்கான எந்த தகுதியுமே இல்லை, அவங்கள வந்து பழி வாங்கினா தான் நான் பூமியில் இருக்கிறவரில் ஓரளவு நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பொய்யா ஒரு பேரை சொல்லிக்கிட்டே வந்து அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போவார். உடனே நம்ம ஹீரோ வந்து அங்கே இருக்க பாட்டெண்டர்கிட்ட நோபிட்டாவுடைய ஃபோட்டோ எடுத்து காட்டுறப்போ ஏங்க இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது நோபிட்டாவுடைய அப்பா தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ உடனே வந்து நம்ம ஹீரோ வேகமாக வெளியே வந்து பார்ப்பான். நோபிட்டாவுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைவு வந்து நடந்து போயிட்டு இருப்பான். இவன் வந்து உண்மையில பயங்கரமாக நடிக்கிறான், இவனுடைய பேரை கூட வந்து என்கிட்ட பொய்யா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி பார்ப்பான். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறொரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.
が信人の父親。